Hello friends, welcome to our Rail Goal channel. இந்த வீடியோவில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் 12 ஷெடியூல்ஸ் வித் க்ளூஸோடு படிக்கலாம். இந்த டாப்பிக்கில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம்னோ அப்புறம் ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். வீடியோவை எண்டு வர பாருங்கள். ஒரிஜினலி 1949, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண டேட் என்ன அப்படின்னா 26 நவம்பர் 1949. ப்ரையாம்பிள்னால் முன்னுரை. அதுபடி 395 ஆர்டிக்கல், 22 பார்ட்ஸ் அண்ட் 8 ஷெடியூல்ஸ் ஸ்டார்டிங்கில் இருந்தது. இப்போ கரண்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 448 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ், 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. இது எப்படி ஈஸியாக ஞாபகிக்கலாம்னா, பார்ட்ஸ் 3 கூடி இருக்குது, 22லேருந்து 25 ஆயிருக்கு. ஷெடியூல்ஸ் 4 கூடி இருக்குது, 8லேருந்து 12 ஆயிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 448, அதாவது 4 கூட்டினா 8 அப்படின்னு ஞாபகிக்கலாம். இந்த வீடியோவில் அந்த 12 ஷெடியூல்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த 12 ஷெடியூலையுமே ஞாபகிக்கிறதுக்கு இந்த ஒரு லைன் போதும். அதான் டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். ஃபஸ்ட்டு டி என்ன அப்படின்னா டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ். நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள் மற்றும் அவற்றின் அதிகார வரம்புகள். இதுதான் ஃபஸ்ட்டு ஷெடியூல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எமோலுமெண்ட்ஸ். அதாவது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர், ஸ்பீக்கர் இவங்க எல்லாருக்குமே ஊதியம் மற்றும் சலுகைகள் இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் செகண்ட் ஷெடியூல். நெக்ஸ்ட்டு ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அஃபர்மேஷன் அண்ட் ஓத். மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் இவங்க எல்லாம் பதவி ஏற்கிறப்ப உறுதிமொழி எடுப்பாங்க. அதை பற்றி சொல்கிறது தான் தேர்ட் ஷெடியூல். நெக்ஸ்ட்டு ஆர் ஃபார் ராஜ்யசபா. ப்ரொவிஷன் இன் ரிலேஷன் டு தி அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இன் தி ராஜ்யசபா. ராஜ்யசபான்னா அப்பர் ஹவுஸ். மாநிலங்களவையில் மேலவையில் ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு இடஒதுக்கீடை பற்றி சொல்கிறது தான் இந்த ஃபோர்த் ஷெடியூல். நெக்ஸ்ட்டு எஸ் ஃபார் ஷெடியூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ். ப்ரொவிஷன் இன் ரிலேஷன் டு தி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெடியூல்டு ஏரியா அண்ட் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ். இதில் பட்டியலிடப்பட்ட பகுதிகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினருக்கு நிர்வாகம், அது அவங்களோட கட்டுப்பாடு, இதை பற்றி சொல்கிறது தான் ஃபிஃப்த்து ஷெடியூல். நெக்ஸ்ட்டு ஓ ஃபார் அதர் ட்ரைபல் ஏரியாஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அதர் ட்ரைபல் ஏரியாஸ் இன் தி ஸ்டேட் ஆஃப் அசாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா. பழங்குடியின பகுதிகள் இந்த 4 ஸ்டேட்டில் உள்ளதோட நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது. இதுதான் சிக்ஸ்த்து ஷெடியூல். இது எப்படி ஈஸியாக ஞாபகிக்கலாம்னா ஏடிஎம் ஸ்கொயர் ஞாபகிக்கோங்க. அசாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா. இதில் மணிப்பூரை போட்டு குழப்ப வேண்டாம். மணி இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு ஷெடியூல் கொடுக்கல அப்படின்னு ஞாபகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஃப் ஆர் ஃபெடரல் லிஸ்ட். இதில் மொத்தம் 3 லிஸ்ட் இருக்குது. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 97 சப்ஜெக்ட் இருந்தது, இப்போ 100 ஆயிருக்கு. ஸ்டேட்டில் 66 இருந்தது, 61 ஆயிருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்டில் 47 இருந்தது, 52 ஆயிருக்குது. ஒவ்வொரு லிஸ்ட்லேயும் சப்ஜெக்ட்ஸை மாற்றி கொண்டு வந்ததுனால இப்போ எண்ணிக்கை இப்படி மாறி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டிங்க, ரயில்வே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் யூனியன் லிஸ்ட்டில் வரும். அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும். எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளும் ஒவ்வொரு லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க, அது கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். நெக்ஸ்ட்டு ஓ ஃபார் அஃபீஷியல் லாங்குவேஜ். மொத்தம் 22 லாங்குவேஜை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. அது என்னெல்லாம்னா அசாமீஸ், பெங்காலி, போடோ, டோக்ரி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொங்கானி, மைத்திலி, மலையாளம், மணிப்புரி, மராத்தி, நேபாளி, ஒடியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரித், சந்தாலி, சிந்தி, தமிழ், தெலுங்கு, உருது. இதில் ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க. அது என்னெல்லாம்னு பார்ப்போம். இது கொஸ்டின் ஏரியா. இது எப்படி ஈஸியாக ஞாபகிக்கலான்னு பார்க்கலாம். 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இதில் சிந்தியை உள்ளே கொண்டு வந்தாங்க. 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 போடோ, டோங்ரி, மைத்திலி, சந்தாலி. அடுத்து 96th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 ஒரியான்றதை ஒடியான்னு மாற்றினாங்க. இதில் 21 வயசு நம்ம காலேஜ் முடித்தது வேர்வை சிந்தி முடிச்சிருப்போம். அதனால் சிந்தி வேர்வை சிந்தின்றதுனால சிந்தின்னு ஞாபகிக்கோங்க. 71st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் உள்ளது மொத்தம் 3 லாங்குவேஜ் தான், கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. அடுத்து இந்த 21, 71 ரெண்டையும் கூட்டி பாருங்கள், 92ன்னு வரும். அந்த 92ல் ஒரு 4 லாங்குவேஜ் போடோ, டோங்ரி, மைத்திலி, சாந்தாலி வந்திருக்கும். அடுத்து 96 படத்தில் ராம் ஒரியா இருப்பான் அந்த படம் ஃபுல்லாகவே.
ஸோ அதை வச்சு நீங்கள் ஒடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுபோக இன்னொரு ஷார்ட்கட் என்னென்னா 2011 இந்தியா ஒடி வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கும். ஸோ 2011 இங்கே ஒடியா அதை வச்சு ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல் ஃபார் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் சோசியல் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். நிலத்தை பாதுகாக்கிறதுக்கும் மற்ற சட்டங்களை பாதுகாக்கிறதுக்கும் கொண்டு வந்தது தான் இந்த 9வது ஷெட்யூல். நெக்ஸ்ட்டு டி ஃபார் டிஃபெக்ஷன் அப்படின்னா குற்றவாளி தாவல் தடை சட்டம். இதை 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 படி கொண்டு வந்தாங்க. இதன்படி நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வது குறித்து விவாதிப்பது தான் இந்த 10th ஷெட்யூல். நெக்ஸ்ட்டு பி ஃபார் பஞ்சாயத். ஸ்பெசிஃபை தி பவர், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பஞ்சாயத்ஸ். இதில் மொத்தம் 29 மேட்டர் இருக்குது. இது 73வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படி கொண்டு வந்தாங்க. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா 7, 3, 10 அது பஞ்சாயத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம் ஃபார் முனிசிபாலிட்டிஸ். ஸ்பெசிஃபை தி பவர், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். இதில் மொத்தம் 18 மேட்டர் இருக்குது. இது 74வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படி கொண்டு வந்தாங்க. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா 11th ஷெட்யூல் நம்ம பஞ்சாயத்து பார்த்தோம், 12வது ஷெட்யூல் முனிசிபாலிட்டி வந்திருக்கு அடுத்தடுத்து. அதே மாதிரி 73வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு பஞ்சாயத்துக்குள்ளது, 74வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு முனிசிபாலிட்டிக்குள்ளது. சேம் இயர் தான் 1992. இதுதான் 12th ஷெட்யூல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 12 ஷெட்யூலும் பார்த்தாச்சு. இதிலேருந்து இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் த லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் அட் தி டைம் ஆஃப் இட்ஸ் அடாப்ஷன் விச் ஒரிஜினலி ஹேட். எத்தனை ஆர்டிக்கிள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்ததுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தது 395. இப்போ கரண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ அப்படின்னா 448. இதான் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள். இது போன NTPCயில் கேட்ட கொஸ்டின். Next question, which of the following schedules of the Indian Constitution describes the number of seats represented in the Council of States from each state and union territory? Council of States அப்படின்னா ராஜ்யசபா வந்து TEAR. நம்ம 4th பார்த்தோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 4th ஷெட்யூல். இதுதான் ஆன்சர். இது போன NTPCயில் ஸ்டேஜ் 2ல் கேட்ட கொஸ்டின். Next question, the forms of oaths of office for a minister for the Union of India is contained in the கேட்டிருக்காங்க. நம்ம அஃபர்மேஷன் அண்ட் ஓத் இது வந்து TEA. ஸோ 3rd ஷெட்யூலில் நம்ம பார்த்தது. ஸோ ஆப்ஷன் சி. இது போன NTPCயில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், the 2nd schedule of the Indian Constitution deals with. நம்ம 2வது ஷெட்யூல் என்ன பார்த்தோம்? TE எமாலுமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். எமாலுமெண்ட்ஸ்னால் ஊதியங்கள். ஸோ ஆப்ஷன் பி, இதுதான் ஊதியங்கள். சேலரி ஆஃப் த பிரசிடென்ட், கவர்னர்ஸ், சீஃப் ஜட்ஜஸ் அண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். இது போன NTPCயில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், த 10th ஷெட்யூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அபவுட் விச் ஆஃப் த ஃபாலோயிங். நம்ம 10th ஷெட்யூல் என்ன பார்த்தோம்? டி ஃபார் டெஃபெக்ஷன் பார்த்தோம். ஆப்ஷன் ஏ, இதுதான் ஆன்டி டிஃபெக்ஷன் வருது. இது 2018 குரூப் டியில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இஸ் நாட் கவர்ன்டு பை த 6th ஷெட்யூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. நம்ம 6th ஷெட்யூல் படி உள்ள ஸ்டேட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா அசாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா. இது 4 தான் நம்மளுக்கு வரும். இப்போ இதில் இல்லாதது அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இது போன NTPCயில் கேட்ட கொஸ்டின். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ரயில் கோல் சேனல்.